திமுகவுக்கு தான் அடுத்து நான் இனிமேட்டு ஓட்டு போடுவேன்ட்டு சொன்னதுக்கு வந்து உனக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. எனக்கு தகுதி என் பேர் விஜய், எங்க அப்பா பேர் பிரபாகரன். ஓகேங்களா? எங்க அப்பா யார்கிட்ட இருந்தார் தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பர்சனல் டிரைவர் 2 பேர். அதுல ஒருத்தர் பிரபாகரன், இன்னொருத்தர் காளிமுத்து. புரட்சி தலைவர் தான் எனக்கு பேரே வச்சது நான் பிறந்த போது. தகுதின்றது எதுல தெரியுமா இருக்கு? ஒருத்தர் அரசியல் நாகரிகமா எந்த அளவுக்கு பேசுறாருன்றதுல இருக்கு. ஒன்றும் கரூர் சம்பவத்துல வந்து 41 பேர் உயிரிழந்த போது முதல்வர்கிட்ட போய் கேட்கறாங்க. அவர் எப்படி சொன்னார்? இந்த விஷயத்தை அரசியல் பண்ணாதீங்க, அநாகரிகம்னாரு. அந்த வார்த்தை அதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கும்போது எவ்வளவு நிதானமா, எவ்வளவு பக்குவமா, எவ்வளவு நாகரிகமா பேசினாங்க. அரசியல் நாகரிகம் அதுதான். எவ்வளவு கேவலமா வந்து கீழே கமெண்ட் பண்றீங்க. படிக்கவே முடியல, அவ்வளவு கேவலமா கமெண்ட் பண்றீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1979 மார்ச் மாசம் 5ஆம் தேதி நான் சென்னை எக்மோர் ஆஸ்பத்திரியில பிறக்கும் போது மறாவது நாள் வந்து நேர்ல வந்து குழந்தைய என்ன தூக்கி எனக்கு விஜய்னு பேர் வச்சாரு. நான் எப்படி திமுக இத்தனை வருஷம் ஓட்டு போட்டிருக்க முடியும்? அதுக்கப்புறமேட்டு எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட எங்க அப்பாவை டிரைவரா சேர்த்து விட்டாரு. நான் ஸ்கூலுக்கு போனதே போயஸ் தோட்டத்துல இருந்தா, எல்கேஜி யூகேஜி. நான் எப்படி திமுக ஓட்டு போட்டிருக்க முடியும்? அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாங்க, உனக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கு, அரசியல் நகரம் இருக்கு, அரசியலை பத்தி பேசுற அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு அரசியல் நாகரிகம் இருக்கு, அரசியல் அறிவும் இருக்கு. 16 வயசுல எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்ல எனக்கு அப்ப 16 வயசு. டைஃபியோடைய சிபிஎம் கட்சியுடைய திருமுனை கூட்டம் நடந்தது. அந்த திருமுனை கூட்டத்தில் ஈர்க்கப்பட்டு 16 வயசுல டைஃபியில இணைஞ்சு 18 வயசுல பார்ட்டி மெம்பர். நமக்கு தான் அப்பயே வந்து அப்பத்துல இருந்தே திமுக மேல எனக்கு கொஞ்சம் ஒரு ஈடுபாடு இல்லை. 2006 தேர்தலுக்கு அப்புறம் வந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிஸ்ட்ல இருந்து விலகிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இப்பதான் மக்கள் நீதி மையத்துல சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலருக்கு நின்று தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் திமுகவோட கூட்டணி மக்கள் நீதி மையத்துல இருந்து விலகிட்டேன். இப்ப திமுக பிடிச்சிருக்கன்றதுக்கு எனக்கு ஆழமான கருத்து இருக்கு. உங்களுக்கு இருக்கா? யாருக்காவது இருக்கா? திமுக பிடிக்கலன்றதுக்கு ஆழமான கருத்து? எனக்கு திமுகவை பிடிச்சிருக்குன்ட்டு ஆழமான கருத்து இருக்கு. இவ்வளவு நாள் நான் வந்து எம்ஜிஆருடைய விசுவாசியோட மகனா இருந்தேன். விசுவாசன்றது வேற, நல்ல தலைவன்றது வேற. நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம நியாயமா தேர்ந்தெடுக்கணும், கவனமா தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது அது நாட்டுடைய தலையெழுத்தி எழுதக்கூடிய பேனா. ஒரு தலைவன்றது ஒரு நாட்டின் தலையெழுத்து எழுதக்கூடிய பேனா, ஆயுதம். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் மெச்சூரிட்டியா இருக்கணும். அந்த விஷயத்துல ஸ்டாலின் சார் பயங்கர மெச்சூர். எவ்வளவு நிதானம், எவ்வளவு பொறுமை. அதே நேரத்துல திருப்பரங்குன்ற விஷயத்துல அவ்வளவு ஷார்ப்பா பிளேடு மாதிரி வேலை செஞ்சாரு. அந்த இடத்துல 144 தடை சட்டம் போட்டு அந்த கலவரத்தை நடக்காம விட்டாரு. மிராக்கிள். சத்தியமா இந்தியாவில் இப்படி ஒரு ஆளுமை பார்க்கவே முடியாது. எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க குரூப்ல, இது ஃபேஸ்புக்கு, யூடியூப் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவின் வலுவான முதல்வர் யார்? ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வருவாரான்ட்டு. இந்தியாவின் வலுவான முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான் இன்னைக்கு. அதே போல வலுவான துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவருக்கும் பயங்கர மெச்சூர். அந்த மெச்சூரிட்டின்றது சாதாரணமா வராது. அந்த மெச்சூர் தான் அரசியல் நடத்தும். அப்புறம் புரட்சி தலைவர் இறந்ததுக்கு அப்புறமாட்டி எங்க அப்பா வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்து வெளியில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இல்ல. ஓகேங்களா? அங்கேயே தான் கடைசி வரை இருந்தாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் டவுட் இருந்ததுன்னா இன்னமும் சசிகலா அம்மா உயிரோட தான் இருக்காங்க. போய் கேளுங்க. பிரபாகரனை தெரியுமா, அவரோட புள்ள விஜய தெரியுமாட்டு. நீங்கெல்லாம் தலைவின்ட்டு ஜெயலலிதா அம்மாவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் அம்மான்னு கூப்பிட்ட வேண்டா. அதே போல எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்தாரு, ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்தாரு. ₹1 லஞ்சம் வாங்கினதோ ஊழல் பண்ணதோ ₹1 இந்த எதுவும் இல்லை. சுத்தமான கை எங்க அப்பா.